இது வானத்தின் வாசல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவர்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே வந்து அவருடைய அனுபவ சாட்சிகளை உடன் பகிர்ந்து கொண்டு வராங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். தவறாமல் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்றைய தினத்திலும் கூட நம் மத்தியிலே ஒரு தேவ ஊழியர் அவர்கள் குடும்பமாய் வந்திருக்காங்க. வாங்க அவர்களை சந்திக்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ஆண்டவர் கிருபையால. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கீங்க. உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்களும் வாழ்த்துகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்கள். என் பேர் பெவன். என் சொந்த ஊர் வந்து குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல். நாங்கள் பேசிக்கலாக ஆண்டவரை அறியாத ஒரு பாரம்பரியமான குடும்பம். இயேசுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு ஒரு சகோதரி உண்டு, நானும் என் தங்கச்சியும். அம்மா அப்பா, அப்படி ஒரு சின்ன குடும்பம். பிள்ளைங்க? இப்போது மேரேஜ் ஆகி எனக்கு மனைவி, 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பசங்க. கர்த்தர் கிருபையாக நடத்திட்டு வராங்க. ஸோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நீங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தீங்க? உங்களுடைய சின்ன வயசு அனுபவங்கள், உங்கள் வாலிப வயது அனுபவங்கள், அதை பற்றி. ஆண்டவரை நான் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப வேதனையான வாழ்க்கையாக இருந்துச்சு. குடும்பத்தில் ரொம்ப வறுமையான சூழ்நிலைகள் தான். எங்கள் அம்மா அப்பா யாருமே வந்து கிறிஸ்தவங்க இல்லை, கிறிஸ்தவ பின்னணியே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சர்ச்செல்லாம் இருக்குது, 2 சர்ச் இருக்குது. அதனால் நாங்கள் இயேசுவை ஒன்றும் அறிந்துக்கிட்டதும் இல்லை, ஆராதித்ததும் இல்லை. அதனால சிறு வயசுலேருந்தே ரொம்ப பக்தியாக தான் என்னை வளர்த்துனாங்க. நாங்கள் இருந்த வழிபாட்டில், எங்கள் வழிபாடுகளில், நாங்கள் நம்பி இருந்த மதத்தில், எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையான நிலைமை இருந்தாலும் ரொம்ப பக்தியாக வளர்த்துனாங்க. அப்பா என்ன வேலை செஞ்சாங்க? எங்கள் அப்பா வந்து கூலி தொழிலாளி, பெயிண்ட் அடிக்க கூலி தொழிலாளி தான். டெய்லி வேலைக்கு போவாங்க. ஆனால் வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிப்பாங்க. அதனால வீட்டில் ரொம்ப வறுமையான சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான். சின்ன வயசுலேருந்தே அந்த கஷ்டத்தை தான் நான் பார்த்து வளர்ந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் போய் எங்கள் சாமியை கும்பிடுவேன், வணங்குவேன். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி வேண்டிக்கிடுவேன். ஆனால் எந்த மாற்றமே வரல. இப்போ நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப பக்தியாக அந்த கடவுள் நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன். டெய்லி கோயிலுக்கு போவேன், எங்கள் வழிபாடுகளெல்லாம் செய்வேன். என் ஃப்ரெண்ட்ஸு யாரும் அப்படி வரமாட்டாங்க, ஆனால் நான் போவேன். என் ரிலேட்டிவ்லேயும் அப்படி யாருமே பக்தியாக அப்படி இல்லை. விளையாடுவாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப அப்படி பக்தியாக கோயிலுக்கு போகணும், நம்ம கடவுளை வழிபடணும், இதெல்லாம் பண்ணணும், அந்த வழிபாடு முறைகளை கற்றுத்தந்து இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பக்தியாக இருக்க வச்சாங்க. கோயில்களுக்கு போவதில் ரொம்ப வளர்த்துனாங்க. எங்கள் தாத்தா பாட்டியும் கூட அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்த்தி கடவுள் நம்பிக்கையை அதிகமாக கற்றுக் கொடுத்தாங்க. அதனால நான் கடவுள் மேலே அதிக நம்பிக்கையாக தான் எப்போவுமே வேண்டுதல் செய்வேன். வாழ்க்கை மாறணும், முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாற்றம் வரணும், என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னு ரொம்ப வேண்டிக்குவேன். ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த நாட்கள் ரொம்ப குறைவு. எல்லா வீட்லேயுமே, பக்கத்தில் வீடுகளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்ப்போம். மற்ற பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பாவோட மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்ப்போம். அந்த சந்தோஷம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப ஒரு பாரம், ஏக்கம். என்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. பண்டிகையெல்லாம் வந்தாச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் புது ட்ரெஸ் போடுவாங்க. வீட்டில் எல்லாம் நல்ல சாப்பாடு, ரொம்ப அவங்க செலிப்ரேட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை. புதிய ட்ரெஸ்ஸு நான் போட்டது எனக்கு நினைவில் கிடையாது. யாராவது யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ்ஸு தான் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு புது ட்ரெஸ்ஸு. அதுதான்
ஏதாவது ஒரு மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு எங்கள் ரிலேட்டிவ்லேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு அவங்க வேண்டான்னு தூக்கி போடுற அந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு கொடுப்பாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி தான் வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு ஒரு தடவை நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற டைம் நினைக்கிறேன். அப்போது என் ஸ்கூலில் நான் வந்து எனக்கு ஒரு செட்டு யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு. அது ரொம்ப கிழிஞ்சி அங்கங்கே தையல் போட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னுடைய டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சர் எனக்கு திரும்ப திரும்ப நீ வந்து யூனிஃபார்ம் மாற்றணும், ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வீட்டில் சொல்லுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால நான் அதையே தச்சு கிழிஞ்ச மாதிரி அழுக்கு படிஞ்சு, அது வெள்ளை கலரில் இருக்காது. எங்கள் ஸ்கூலில் ஒயிட் கலர் யூனிஃபார்மு, அந்த ஒயிட் கலர் சட்டு அது ஒரு எல்லோ கலர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபேண்ட்டு என்ன கலர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது கலர் மாறி பேட் ஆயிட்டு. அப்போ அவங்க என்ன திட்டினாங்க, அடித்து பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க. எனக்கு என் வீட்டு சூழ்நிலை தெரியும். நான் கொஞ்ச நாள் கேட்டேன், அப்புறம் கேட்கவே இல்லை. அதே தான் போட்டு போனேன். எந்த கிளாஸ் படிக்கும்போது? ஒரு 8ஆம் கிளாஸ். ஒரு நாள் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன, நீ கீழே தான் உட்காரணும், புதிய யூனிஃபார்ம் ஒழுங்காக போட்டு வராலாம் நான் உன்னை மேலே உட்கார வைக்க மாட்டேன்னு ஸ்கூலில் எனக்கு தரையில் உட்கார வச்சாங்க. ஒரு 6 மாதமாவது நான் தரையில் தான் உட்காந்துருந்தேன். என் சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்ககிட்ட நான் சொல்லலை. அப்படி என்னை யார்கிட்டையுமே என்னுடைய கஷ்டத்தை சின்ன வயசுலேருந்தே அப்படி ஷேர் பண்ணக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அனுபவமே இல்லை. ஏன்னா அம்மாட்டையும் சொல்ல முடியாது, அப்பாட்டையும் சொல்ல முடியாது. நான் யார்கிட்டையும் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி பழகிற அந்த இதுவும் இல்லை. ஏன்னா யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே நான் வளர்ந்ததுனால அப்படி நெருங்கின நண்பர்கள் அப்படி ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு யாருமே கிடையாது அந்த சின்ன வயசில். ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஏசப்பா எது வேணாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த இன்சிடென்ட் ஸ்கூலில் நடந்தது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. தரையில் உட்காந்தேன். ஒரு 6 மாதமாக தரையில் தான் உட்காந்துருந்தேன். இதுதான் என்னுடைய சிறு வயசு. இந்த சுச்சுவேஷனில் தான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம இவ்வளவா கடவுள் பக்தியாக இருக்கோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாமே செய்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி செய்யலை. ஏன்னா யோசித்தேன், இப்படி இருந்த பிறகும் கடவுள் நமக்கு ஒன்றுமே செய்யலையே, வாழ்க்கையே மாறலையே, அதே வேதனை தானே, அதே கஷ்டம் தானே, அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா மாறிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து அதை திட்டுவேன். இதெல்லாம் ஒன்றும் கடவுளே இல்லை, இதெல்லாம் வெறும் கல் மண், வெறும் படம், நீங்கள் வந்து ஏமாறுறீங்க, இனி யாரையும் ஏமாத்தாதீங்க, உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வந்தேன். அது மாத்திரம் இல்லை, அது ரொம்ப அதில் வைராக்கியமாக மற்றவங்கள்ட்ட அதை சொல்லி கடவுள்லாம் இல்லை, அப்படி சாமி கும்பிடுறவங்கள, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள திட்டி அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் போய் என்னுடைய வாலிப வயது அப்படி ஒரு 10, 11, 12ஆம் வகுப்பு அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதனால எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவ சபை இருந்தது, பெந்தேகோஸ்து சபை இருந்தது. அங்கே நல்ல ஆராதனை, அந்நிய பாஷை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால் இவங்க கூச்சல் போடுறாங்க அப்படின்னு நானும் வெளியே போய் நின்று கூச்சல் போட்டிருக்கேன். அவங்க கூச்சல் போடுற மாதிரி கூச்சல் போட்டு, இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, அப்படிலாம் பண்ணியிருக்கேன். கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அப்படியே வாலிப நாட்கள் அப்படியே போயிடுச்சு. எனக்குள்ள அந்த சின்ன பருவத்திலேருந்து அந்த வாலிப பருவத்துக்குள்ளே போகும்போது ஒரு ஆசை என்னென்னா, எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு பிரச்சனை. அதனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விருப்பம் அல்லது ஒரு ஆம்பிஷனாக வந்து ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜர் ஆகணும். ஏன்னா நான் அந்த சின்ன வயசில் ஒரு நாள் பேங்க்குக்கு போகும்போது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட கெட்டுக்கட்டாக பணம் இருக்கிறத பார்த்தேன். அப்போ பேங்க் மேனேஜர் ஆனால் நிறைய பணம் நம்ம கையில் வரும் அப்படின்னு அந்த சின்ன வயசில், அந்த அறியாத வயசில் அப்படி ஒரு எண்ணம்.
அது எனக்கு போக போக அதுவே ஒரு ஆசையா எனக்கு பேங்க்ல மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அது ஒரு வெறியா மாறி அதுக்காக ரொம்ப தீவிரமா நான் முயற்சி எடுத்தேன். நல்லா படித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எம்காம், எம்பிஏ எல்லாம் படித்து ஒரு பேங்க்ல மேனேஜர் ஆகணும், ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப தீவிர முயற்சி எடுத்தேன். இதுதான் என்னுடைய வாலிப நாட்கள். காலேஜுக்கு நான் போகும்போது நான் 12th முடித்த உடனே எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, இனி நம்ம படிக்க வைக்க முடியாது, இவனை என்னை கூட வேலைக்கு வரட்டும், அந்த பெயிண்டிங் வேலை என்னை கூட வந்துடட்டும். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன அப்போ காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. எங்கள் அம்மா வந்து நெசவு தொழில் செய்வாங்க, நெசவு தொழில் செய்யக்கூடியவங்க. அவங்க அந்த நெசவு தொழில் செய்து அதில் ஒரு வாரம் 200 300 வருமானம் வரும். அதில் என் குடும்பத்தையும் பார்க்கணும். அதில் அவங்க அந்த வருமானத்தை வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க, என்னை படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க. எங்கள் அம்மாவுடைய ஒரு இதனால தான் நான் காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போகும்பொழுது எனக்குள்ள அந்த பேங்க் மேனேஜர் ஆகணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த வைராக்கியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. போய் ஒரு 1-2 மாதத்துலேயே அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பழகி அந்த எண்ணம் போய் ஜாலியாக ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளே இருந்த அந்த கவலைகள், எனக்கு இது வரைக்கும் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எந்த சந்தோஷத்தையும் பார்த்ததே இல்லை. கஷ்டத்தையும் வேதனையும் அவமானத்தையும் பார்த்து எனக்கு காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த ஒரு ஜாலியான வாழ்க்கை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அது எனக்கு அதுக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நானும் மது ஆரம்பித்து ஜாலியாக விளையாட்டு குடிச்சு அப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு போதையில் ரோட்டில் விழுந்து கிடக்கிற நிலைமைக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். நான் அதுக்கு போதைக்கு அடிக்ட் ஆவதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எனக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. எப்போவுமே எனக்குள்ள ஒரு மரண பயம், நீ வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எதனாலே எனக்கு தெரியாது. எப்போவுமே ஒரு ஆள் என் கூட பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நீ எதுக்கு இன்னும் உயிர் வாழ்கிற, செத்துரு அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே அது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அந்த மரண பயம், எதுக்கெடுத்தாலும் அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். பல முறை நான் வந்து மரணத்தின் போயிட்டு நான் பிழைச்சிருக்கேன். அங்கே என் ஊர் குளச்சல்னால கடற்கரையில் விளையாட போவோம். அதில் சில முறை நான் கடல் அலைக்குள்ளே சிக்கி உள்ளே போயிருக்கேன். அந்த கடல் அலை என்னை சுற்றி நான் வந்து மண்ணுக்குள்ளே எல்லாம் கொண்டு போய் நான் இனி இறந்துட்டேன் அப்படின்னு கூட நினச்சிருக்கேன் சில தடவை. அப்படி நடந்திருக்கு. ஆனால் அடுத்த வினாடி எப்படியோ வந்து என்னை கரையில் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் அப்போ எனக்கு விளங்கலை. ஆனால் ஆண்டவர் ஒரு முன் குறித்திருக்கிறார் என்பது எனக்கு இப்போ விளங்குது. அந்த மாதிரி மரணம் என்னை வந்து ரொம்ப தீவிரமாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு. தற்கொலை எண்ணம், மரண பயம், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் என் வாழ்க்கையில் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி நடந்தது. ஒன்று சொல்லணும்னா, என்னை ஒரு காலேஜ் படிக்கும்போது பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டில் போயிருந்தோம். அப்போது எல்லாரும் பசங்க, நாங்கள் எல்லாம் ஒரு மதுபானத்துக்கு அடிமையான பசங்கனால வீட்டு மேலே மாடியில் இந்த மதுபானத்தை எல்லாம் குடித்து போதையில் தான் இருந்தோம். அப்போ அவங்க வேறு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீட்டு பக்கத்திலோடி ஒரு அந்த பெரிய 11 kV இந்த லைன், வீட்டுகளுக்கு வரக்கூடிய லைனில் மெயின் லைன், அந்த லைன் வந்து பக்கத்தில் போகுது, கை வச்சா தொடலாம் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ எனக்குள்ளேருந்து ஒரு ஆள் சொல்லுது, அந்த கம்பி பக்கத்தில் இருக்குது, நீ அதை போய் தொட்டு பாரு அப்படின்னு. நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், அதை தொட்டா ஆள் இறந்து போங்கிறது எனக்கு மைண்ட்லேயே வரல. எனக்கு பக்கத்தில் லைன் போதே, நம்ம இதை தொட்டதே இல்லையே, போய் தொட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு தூண்டுதல் வருது. நான் போயிட்டேன். கிட்ட போய் கையை நான் நீட்டிட்டேன். நான் தொடர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கையை நீட்டி கிட்ட போகும்போது என்னை யாரோ ஒருத்தர் பின்னாடி பிடிச்சி இழுத்தது மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. அப்படி இழுத்து நான் திரும்பி பார்த்த பிறகு தான் என்னோட மைண்ட் எனக்கு ஒர்க் ஆகுது. அது தொட்டால் நம்ம செத்துருவோமே அப்படின்னு ஒர்க் ஆகி நான் திரும்ப வந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப யோசித்தேன், யார் என்ன பின்னாடி இழுத்தா, நான் எப்படி இதில் உயிர் தப்புனேன் அப்படின்னா நான் யோசித்தேன்.
அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தான் அது எனக்கு தெரியுது. சத்துரு என்னை எத்தனையோ தடவை கொல்லுறதுக்கு முயற்சி எடுத்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டம் வைத்து எல்லா நாட்களிலும் ஆண்டவர் என்னை மரணத்துக்கு தப்புவித்தார். ஆனால் எனக்குள்ள இரவு நேரம் என்னால் சரியாக தூங்க முடியாது. எனக்கு ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். மைண்டில் ஒரு சத்தம், நீ செத்து போயிடுவ அப்படிங்கிற சத்தம் வரும். ஒருவேளை நான் தூங்கிட்டா கூட நான் இறந்து போன மாதிரியே எனக்கு சொப்பனம் அடிக்கடி வரும். இது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையானதுனால, அதனால தான் அந்த மதுபானத்தை என் ஃப்ரெண்ட்ஸு பழக்கி தந்தாங்க. நான் அதை குடித்தேன். அதை குடித்தா எனக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு. எனக்கு இந்த பயம் இல்லை, இந்த பிரச்சனை இல்லை. அதுக்காகவே அதை அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கதை முடிஞ்சிடும், ரொம்ப சிவியராக நம்ம அதில் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்படி உள்ள சூழ்நிலையில் தான் நான் பிகாம் செகண்ட் இயர் ஃபைனல் 2வது வருஷத்தினுடைய கடைசியில் வரும்போது, செமஸ்டர் வரும்போது, என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இயேசுவை சொன்னான். அவன் ஆவியில் ஏவப்பட்டு சொல்லியிருக்கலாம். அவன் தான் முதல்ல எனக்கு சுவிசேஷம் சொன்னான். சுவிசேஷம்னா அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை மாறாது, நீ இப்படியே தொடர்ந்து இருப்பேன்னா நீ சீக்கிரமாக செத்துருவ அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னான். இயேசுவை நேசிக்கிறார் அப்படிலாம் சொல்லலை. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, உன் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா நீ சீக்கிரமாக செத்துருவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அது அந்த வார்த்தை என்னை தொட்டுது. அது என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. அவன் சொன்ன சரிதானே, என் வாழ்க்கை மாறலைன்னா நான் சீக்கிரமாக செத்துருவேன், அது எனக்கே தெரியுது. ஆனால் அவன் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே வழி அது இயேசு தான் அப்படின்னு சொன்னான். அதான் நம்ப முடியலை. ஏன்னா நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். அவனை நான் திட்டினேன். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தினுடைய தலைவர், அவரையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி கொன்னுட்டாங்க. நீ போய் இயேசு உன்னை காப்பாற்றுவார்னு சொல்கிற, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டினேன். ஆனால் அவன் அது வரைக்கும் சும்மா இருந்தவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் கண்டினியூவாக எனக்கு டெய்லி என்கிட்ட அவன் சொல்லிகிட்டே இருப்பான் இயேசுவை பற்றி. அவங்க சர்ச்சில் அவங்க பாஸ்டர் பண்ணுற பிரசங்கங்கள் அதையெல்லாம் சொல்லுவான். யாராவது ஒரு சாட்சி சொன்னால் அதே சொல்லுவான். சும்மா என் காதில் வசனம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்போ என்னை அறியாமலேயே அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சது. நான் அவன்கிட்ட கேட்டேன், சரி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், ஒன்றே ஒன்று தான் தேவை, எனக்கு இந்த மதுபான பழக்கத்துலேருந்து விடுதலை வேணும், உங்கள் இயேசுவால் தர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படிங்கிற அந்த கேள்வியை நான் கேட்குறதுக்கு 6 மாதம் ஆச்சு. அவன் 6 மாதத்துக்கு பிறகு தான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த 6 மாதத்தில் நான் பல தடவை அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். இயேசு கடவுள் இல்லை, அவர் நல்லவர் இல்லை, எப்படியாவது ஒரு குற்றச்சாட்டை இயேசு மேலே வைக்கிறதுங்கிறதுக்காக பல ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்லைன் நான் ஜெயிக்கலை. அவன் எப்படியாவது இயேசு நல்லவர்னு வேத வசனத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் சொல்லிகிட்டே இருந்தான். என்னால் மறக்கவே முடியாத வார்த்தையை அவன் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே தெரியாது இயேசுவை பற்றி, நம்ம என்ன இன்னும் பேசுறதுக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் எனக்கு மதுபானத்தை குடிக்கிறது காசு இல்லை. ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. வெளியில் யாருக்குமே தெரியாது, அவ்வளோ அடிக்டாக இருந்தேன். அவன் என் வீட்டில் பழைய புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கடையில் விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு மதுபானத்தை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய புஸ்தகங்களெல்லாம் எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு புதிய ஏற்பாடு என் கையில் கிடச்சிது. அது நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் ஒரு கிறிஸ்தவ கான்வென்ட்டில் தான் படிச்சிருந்தேன். அந்த 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது எல்லாருக்குமே ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. கிதியோன் ஊழியத்திலேருந்து எல்லாரும் கொடுத்தாங்க. எனக்கு அது பைபிள்னே தெரியாது. நானும் வாங்கி வச்சுருக்கேன், என் பேரை எழுதி வச்சுருக்கேன், 5ஆம் வகுப்புன்னு எழுதி ஏதோ டைரின்னு வாங்கி வச்சுருக்கேன். அதை வாங்கி அது அங்கே இருந்துச்சு. நான் அது வரைக்கும் படிக்கவே இல்லை. அது பைபிள், அதில் இயேசு பற்றி இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த புஸ்தகங்களெல்லாம் எடுக்கும்போது அதுலேருந்து அந்த புதிய ஏற்பாடு எனக்கு கையில் வந்தது. அப்போ எனக்கு தெரியும், இது இப்போ பைபிள் இயேசு கிறிஸ்து பற்றி இதில் இருக்குது, நம்ம இதில் எப்படியாவது படித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு 4 தவறான விஷயத்தை கண்டுபிடிச்சி அவன் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் நாக்க பிடுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டு அவனை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு அன்னைக்கு நான் நினச்சி அந்த புதிய ஏற்பாடை படிக்க ஆரம்பித்தேன்.
அதில் மத்தேயு சுவிசேஷத்தை நான் முதல்ல படித்தேன். அதை படிக்க படிக்க எனக்கு என்ன அறியாமலே உள்ள ஒரு ஆறுதல், இதுவரைக்கும் எனக்கு இல்லாத ஒரு சமாதானம், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பெற்றிராத ஒரு சமாதானம் அதை படிக்கும்போது எனக்கு கிடைக்குது. என்னால் அதை நம்பவும் முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. இதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவனை, எதிர்க்கிறவன், பலரை போய் திட்டியிருக்கேன். என் ஃப்ரெண்டை கூட நான் பல முறை திட்டியிருக்கேன். நீ அவன்கிட்ட போய் நான் இதை எப்படி சொல்ல அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஆனால் என்னால் அந்த புதிய ஏற்பாடை படிக்காமல் இருக்க முடியலை. கண்டினியூவாக படிக்கிறேன். அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் நிறைய படிக்கிறேன். அது இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். அவர் சொன்ன அந்த மலை பிரசங்கங்களெல்லாம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. எல்லாருமே இப்படி மாறிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, இயேசுவை போலவே கடவுள் இருந்தால் நல்லா இருக்குமே, உண்மையிலே இவர் கடவுளாக இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படியெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிக்குது. படித்தேன். இப்படி இந்த பைபிளை நான் படித்ததுனால தான் எனக்குள்ள ஒரு மாற்றம் என்னை அறியாமலே அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இயேசுவை கடவுள்னு சொல்ல நான் இன்னும் ஆயத்தம் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு உங்கள் இயேசு என்னை மாற்றுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்படி நான் இந்த படித்ததுனால எனக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சு. நான் போய் கேட்டேன். அவனுக்கு பயங்கர சந்தோஷம் நான் இந்த கேள்வி கேட்டது. அவன் ஏதோ பல நாள் காத்திருந்தது போல, இந்த கேள்விக்கு காத்திருந்தது போல என்கிட்ட சந்தோஷத்துல நிச்சயமா அவனை இயேசு மாற்றுவார், அதுக்காகத்தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசினான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும், நீ ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னான். ஜெபமா, எனக்கு பண்ண தெரியாது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இயேசுவே என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி தான் ஜெபம். அப்போ நான் கேட்டேன், சரி இந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை சொல்லணும்? ஏன்னா எங்கள் வழிபாட்டில் அது 40, 100 இந்த மாதிரிலாம் உண்டு. அப்போ நான் கேட்டேன். அவன் சொன்னான், சரி நீ 100 தடவை சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். நான் என் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல, வீட்டில் யாருக்கும் தெரியப்படுத்த முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம், ஏன்னா நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு காட்டி எல்லாரும் திட்டியிருக்கேன். நான் போய் ஜெபம் பண்ணுறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா, பைபிள் படிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா எதுவும் பண்ண போகிறதில்லை, என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு அது அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் தூங்கின பிறகு, நைட்டு ஒரு 12 மணிக்கு பிறகு, இப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு, நான் என் வீட்டில் ஒரு சின்ன பூஜை ரூம் உண்டு. அதில் தான் எங்கள் தெய்வங்களுடைய காரியங்கள், படங்கள் இதெல்லாம் இருக்கும். அதில் விளக்கு எரியும். அங்கே தான் நான் படுப்பேன் நைட்டு, அங்கே தான் நான் தூங்குவேன், அந்த சின்ன அறையில். அங்கே தான் படுத்து கிடந்தேன். 12 மணிக்கு எல்லாம் தூங்கின பிறகு நான் எழும்பி அங்கே தான் முழங்கால் படியிட்டு நான் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் 1, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் 2, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு வரிசையாக சொல்லி இந்த 100 நெருங்கி வர ஆரம்பிக்குது. எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது. இயேசுவின் பாவத்தை மன்னி 100ன்னு சொல்லிட்டு நான் ஏங்கி அழ ஆரம்பிக்க, என்ன அறியாமலே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அழுகை எனக்குள்ள வருது. ரொம்ப நேரம் அழுதேன். எனக்குள்ளே நான் சொல்கிறேன், பெவன் நீ அமைதியாக இரு, உன் சத்தம் இப்போ வெளியே கேட்குது, உன் சத்தம் உங்கள் அம்மா கேட்குது, உன் சத்தம் உங்கள் அப்பா கேட்குது, இப்போ வந்துடுவாங்க, என்னன்னு கேட்பாங்க, நீ அழுகை நிறுத்துன்னு நான் என்கிட்ட போராடுறேன். ஆனால் என்னால் என்னை அழுகை நிறுத்த முடியலை. ஏங்கி நான் அழுறேன், கண்ணீராக அப்படி வடியுது. நான் எல்லாம் அப்படியெல்லாம் அழுததில்லை, எதுக்குமே அழுது எனக்கு தெரியாது. அப்படி நான் உட்காந்து அழுறேன். அப்படியே அழுதுகிட்டே ரொம்ப அப்படி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுற அந்த நேரத்தில் என் கண்ணு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்கு காட்சி தெரிஞ்சது. ஒரு வினாடி, ஒரு செகண்ட், ரொம்ப நேரம் இல்லை. நான் அப்படி பார்த்து அந்த கண் மூடி திறக்க அந்த ஒரு சிறிய நேரத்தில் சிலுவை அந்த 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 காட்சி என்னால் இன்னும் மறக்க முடியல. என் கண்ணில் இன்னைக்கும் அது தெரியும். அவ்வளவு தெளிவான ஒரு காட்சியாக எனக்கு தெரிஞ்சது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக எனக்கு தெரிஞ்சார். கையிலும் காலிலும் ஆணி அறையப்பட்டு, அந்த சிரசில் முள்முடி வைக்கப்பட்டு, ரத்தம் அவர் மேலே வடிஞ்சிட்டு இருக்கிற அந்த காட்சி எனக்கு தெரிஞ்சுது. அந்த வினாடி எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று உடஞ்சி, எனக்கு அந்த உடைஞ்சு போனது போல எனக்கு ஃபீல் பண்ணினேன். அப்படியே ரிலாக்ஸாக அமைதியாக அப்படி தூங்கிட்டேன். எனக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கு இந்த மதுபானத்தை குடிக்கணும் அப்புறம் எண்ணம் இல்லை. எனக்குள்ளே எப்போவுமே இருந்த அந்த மரண பயம் எனக்குள்ளே இல்லை. நீ செத்து போயிடும் அப்படிங்கிற அந்த போராட்டமே எனக்கு இல்லை. எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று போனது போல், ஒரு பெரிய சுமை என்னிலேருந்து போனது போல் ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். இதுவரைக்கும் நான் லைஃப்பில்
இல்லாத ஒரு சந்தோஷம். எனக்கு எதுவுமே இல்லை, அப்போவும் எனக்கு எந்த நன்மையுமே இல்லை, என் வாழ்க்கை அப்படி பிளாங்காக தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டது போல உள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. இப்போ தான் எனக்கு தெரியும் அது ரட்சிப்பின் சந்தோஷம். பாவ உங்க ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பினால சொன்னீங்களா போய் மறுநாள்? மறுநாள் நான் போய் சொன்னேன், இந்த சம்பவத்தை நான் போய் சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ரொம்ப ஒரு சந்தோஷம். நண்பரே ஏசப்பா உங்களுக்கு தந்திருந்தாங்க இல்லையா? ஆமா, அதனாலதான் அந்த வாழ்க்கை மாறுச்சு. ஆமா. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எந்த நபரா இருந்தாலும் ஒரு சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும். அது நிச்சயமா. ஒரு சின்ன வார்த்தையா இருந்தா கூட அது கிரியை செய்யும். அது என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப உபதேசங்கள்னா டாக்டரின்னு சொல்லல, அவன் பைபிள் கிளாஸ் ஒன்றும் படிக்கல, அவன் பிரசங்கம் பண்ணல, அவன் சின்னதா சொன்னான், நீ இயேசு ஏற்றுக்கொண்டேன்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த வார்த்தை என்னை மாட்டுச்சு. இதை வீட்டுல சொன்னீங்களா அந்த அனுபவத்தை? அப்புறமா நான் வீட்டுல சொல்லதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் நான் வந்து அப்படியே எனக்குள்ள வச்சு நான் தினமும் பைபிள் படிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். நான் அதுக்கு பிறகு நான் என்ன ஜெபம் பண்ண தெரியாம தான் படிப்பேன். யாருக்குமே தெரியாது. அந்த ப்ரேயர் ரூம்ல, அந்த பூஜை அறையில எங்க அம்மா அப்பா அவங்க விளக்கு கொளுத்துவாங்க, அவங்க வழிபாடை செய்வாங்க. நான் வந்து அங்கேருந்து நான் ப்ரேயர் இரவு ஜெபம் பண்ணுவேன். நைட்டு 12 மணி மேலே தான் நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் தூங்கின பிறகு நான் முழங்கால் போட்டு பைபிள் புதிய ஏற்பாடு தான் இருந்துச்சு என்கிட்ட, அதை படித்து ப்ரேயர் பண்ணுவேன். என் வாழ்க்கை மாறுச்சு. என்னன்னா நான் என்ன ப்ரேயர் பண்ணாலும் அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா நான் கேட்கறத கடவுள் தர ஆரம்பிச்சுட்டே இருந்தார். எல்லாம் அப்படியே நடந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிங்களா? சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கல. 3 வருஷமா நான் மட்டும்தான், நானும் இயேசுவன் தான். வேற நான் வந்து பைபிள் படிக்கிறதும் ப்ரேயர் பண்றதும் என் ஃப்ரெண்டை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நானும் அப்புறம் ரொம்ப என்னுடைய இந்த ஜப வாழ்க்கையை, பைபிள் படிக்கிற இந்த காரியங்களை என் ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் ரொம்ப ஷேர் பண்ணிக்கல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். நான் கண்டினியூவாக பைபிள் படிக்கிறேன், ஒரு ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்தவனாவே இவன் மாறிட்டான் அப்படின்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸு கூட, ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் வந்து யாருக்குமே டவுட் வராது. ஏன்னா நான் வந்து கோயிலுக்கும் போக மாட்டேன், சாமியை கும்பிட்றதில்லை, எதுவும் பண்ணுற கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். இப்போ வெளியிலே எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். ஆனால் உள்ள என் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு. இயேசுவோடு என் வாழ்க்கை ஆரம்பிச்சது, அவரோட இணைஞ்ச அந்த வாழ்க்கை 3 வருஷமா யாருக்குமே, என் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்குள்ள என் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும், அப்பாவுக்கு சொல்லணுமே, சகோதரிக்கு சொல்லணுமே, அவங்களும் இந்த இயேசு அறியணும்னு பாரம் இருந்துச்சு. ஆனால் அதை சொல்றதுக்குள்ள அந்த தைரியமோ அந்த பலனோ அந்த சூழ்நிலையோ ஏற்படலை. ஆனால் சரியா ஒரு 3 வருஷம் முடிஞ்சு வரும்போது என் வீட்டில் வந்து நான் சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது என்னன்னா, எங்கள் அப்பா திடீர்னு நல்லா இருந்தவர் திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு பிரச்சனை அவருக்கு வர ஆரம்பிச்சது. அவருக்குள்ள அது இருந்திருக்கலாம், பல வருடமா இருந்து அவரை அடிமையாக்கி, குடிக்க அடிமையாக்கி அப்படி வச்சிருந்தது அந்த ஆவி. இப்போ நான் ப்ரேயர் பண்ணுறதுனால அந்த அசுத்த ஆவிக்கு தொடர்ந்து செயல்பட முடியாமல் அது வெளியில் வர ஆரம்பித்து கத்தி கதறுவார், கூச்சலிடுவார், வீட்டிலெல்லாம் கிடந்து உருளுவார், ரொம்ப மூர்க்கமான காரியங்கள். அப்போ எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்து பார்த்து ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நான் சொன்னேன், சரி நம்ம ப்ரேயர் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களுக்கு நீ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணக்கூடியவங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ப்ரேயர் பண்ணணும். அதை ஜெபம் பண்ணும்போது அவருக்கு விடுதலை ஆகும், ரிலீஃப் ஆகும், அந்த அசுத்தாவி போகும். அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க எல்லாம் போனாச்சுன்னா அடுத்த நைட்டு அப்படியே தூங்குவார். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடும், அந்த போராட்டம் வந்துடும். வீட்டில் ரொம்ப எனக்கு அந்த 3 வருஷம் நான் இயேசுவோடு, நான் இயேசுவன் தான், வேற யாருமே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த வீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது எனக்கு ரொம்ப வேதனை. நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா தந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு மாற்றம் வரட்டும்னு கேட்குறேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. ஒரு 6-7 மாதம் இப்படியே போகுது. டெய்லி ஒரு வீட்டில் டெய்லி ராத்திரியெல்லாம் பிசாசு போராட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லை, நிம்மதியே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை.
வேதனை. எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு? எனக்கு அப்போ விளங்கல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் டெய்லி என் ஃப்ரெண்ட்ஸு ஜெபம் பண்ண வரணும். அப்போ தான் அவர் நைட்டு தூங்குவார், அப்போ தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு. ஜெபம் பண்ணால் தான் ஒரு விடுதலை. டெய்லி ஜெபம் எங்கள் வீட்டில் நடக்குது. இப்போவா சொன்னீங்களா நான் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டேன் வீட்டில்? இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு நான் வந்து ஜெபம் பண்ணுறதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்து அவங்க என்னட்ட கேட்குறாங்க, நீ எப்படி ஜெபம் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் வந்து இதை எங்கள் வீட்டில் இப்படி ப்ரேயர்லாம் நடக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் உள்ள ஒரு பெந்தேகோஸ்து சபையில் உள்ள பாஸ்டர் கேள்விப்பட்டு, யாரோ சொல்லியிருப்பாங்களா இருக்கும், கேள்விப்பட்டு வந்தார். வந்து அவங்க அதிகமாக இன்னும் இயேசுவை பற்றி சொல்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எங்கள் அப்பா மட்டும் நான் வரமாட்டேன், நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் அப்படி வேணா ப்ரேயர் பண்ணுங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படி ரொம்ப இதாக இருந்தாங்க. டெய்லி இந்த மாதிரி வந்து ஜெபம் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சத்தியத்தை சொல்லிகிட்டே இருந்தார். கடவுளுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிது. ஒரு 6-7 மாதம் ஆகும்போது எங்கள் அப்பாவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லாருமே சபைக்கு போய் அப்புறம் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். முடிச்சிங்க? பிகாம் முடிச்சிட்டு எம்காம் முடிச்சிட்டு எம்பிஏவா? எம்காம் எம்பிஏ. அந்த டைம்ல எம்பிஏ முடிச்சாச்சு. அந்த டைம்ல எல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு பிரைவேட் பேங்க்ல நான் வேலைக்கும் போயிட்டேன். அடுத்த ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர் ஆகக்குள்ள எக்ஸாம் எல்லாம் எழுதி அப்படியே ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்கேன். அந்த சிச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருந்துச்சு. திருமணம் எப்போ? அப்போ திருமணம் நான் வந்து ஊழியத்துக்கு வந்து ஒரு 7 வருஷம் ஊழியத்துக்கு வந்து 7 வருடம் கழித்து தான் வந்து திருமணம் நடந்துச்சு. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் எம்டெக் முடிச்சுட்டு ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆம்பிஷனோட தான் படித்தேன், காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். வந்துட்டு நைட்டு செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வந்தால் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து எப்படியாவது அந்த ஆம்பிஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நல்லா வெளியில் வந்தேன். ஸோ ஜாபை ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாம் ரெஸ்யூம் கொடுத்துருப்பேன். ஸோ என்னை விட கம்மியான மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாபெல்லாம் செட்டில் ஆகிட்டு. ஸோ எனக்கு அது கிடைக்காததும் எனக்கு ரொம்ப அது ஒரு விரக்தி. அதனால் வந்து நீங்களும் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம் தான்? ஆமாம், என்னோட ஆர்சி பேக்ரவுண்ட் தான். ஸோ வந்துட்டு நான் ஒரு விரக்தினால வந்து ஏன்னா குடும்ப சுச்சுவேஷனும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படியே ஆகிட்டேன். வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய கரியரை பார்த்துட்டு நான் அந்த மாதிரி இது போயிடுவேன், அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு தாட் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். வந்துட்டு கிடைக்கல. அப்புறம் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் வர ஆரம்பித்தது. வந்துட்டு நிறைய போராட்டங்கள். ஸோ எதுக்காக நம்ம வாழணும், தெர் இஸ் நோ மீனிங், என்னோடய லைஃப்பில் எந்த மீனிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி. அப்படியே போக போக சில தற்கொலை எண்ணங்கள் வர ஆரம்பித்தது. ஸோ வந்துட்டு நிறைய வாட்டி தற்கொலை பண்ணிடலாமா, ஏன்னா லைஃப்பில் யாருமே இல்லை, ஸோ எதுக்காக வாழணுன்ற ஒரு மீனிங்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டது. சரி, அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. அப்படி இருக்கும் பொழுது வந்துட்டு என்னுடைய ஃபேமிலிக்கும் ஆவிக்குரிய சபைகளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நான் வந்துட்டு ஒரு ஊருக்குள்ளே அப்படி மொத்த ஊர் ஃபுல்லாகவே ஆர்சி தான். அப்பா வந்து பங்கு பேரவை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதில் ஒரு தலைவர் போஸ்டிங் அந்த மாதிரி. ஸோ அப்பா எப்படிப்பட்ட ஆள்னா வந்து சபைகளெல்லாம் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் ஊரில் எல்லாம் அகேன்ஸ்டாக செயல்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள் பாஸ்டர்ஸோட நேம் எழுதி ஊரில் சாட்சிகள் கையெழுத்தெல்லாம் வாங்கி இவங்க ஃபேக் ஜனங்களை ஏமாத்துறாங்க, ஃபேக்காக இதெல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க பணத்துக்காக, அப்படியெல்லாம் தவறான கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த சபையை மூடுறது, அந்த மாதிரி சபைக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள் தான் சொல்ல முடியும். உங்கள் கூட பிறந்தவங்க 6 பேர். நான் 7வது பொண்ணு. 3 அண்ணா 3 அக்கா இருக்காங்க.
ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு எங்கள் சபைக்குள்ளேருந்து ஒருத்தவங்க சுவிசேஷன்ஸ்குள்ளே வர்றதா, அவங்க கூட ஒரு கம்பெனியாக அந்த மாதிரி எதுவுமே எங்கள் ஃபேமிலியில் எதுவுமே இல்லை. ஸோ எதிர்பாராத விதமாக ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவோட பாடல் சிடி கேசட் ஒன்று அக்காவோட வீட்டில் இருந்தது. ஸோ நான் அக்கா வீட்டில் இருந்துறப்ப வந்துட்டு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் அப்படின்னு கண்ணில் பட்டு சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அதை ஒரு நாள் காலையில் அதை ப்ளே பண்ணுறப்ப அந்த சாங் எனக்குள்ளே வந்து ஒரு ஆறுதலை கொடுத்துட்டே இருந்தது. ஒரு வாழ வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த எனக்கு அதனுடைய சாங் வந்துட்டு எனக்கு ஒரு ஆறுதலை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருந்தது. என்ன சாங் கேட்டீங்க அந்த டைம்? அந்த டைமில் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஸோ இம்பாசிபிளான வாழ்க்கையில் தெர் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அது ரொம்ப ஹோப் கொண்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ளே வந்துட்டு ஆவியான அப்போ தெரியாது, ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து நீ பைபிள் படி, பைபிள் எடுத்து ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுதலை கொடுத்துட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் பைபிள் படிப்பேன், ஆனால் எதுவுமே புரியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த சாங் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் பைபிள் ரீட் பண்ணும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் ஆண்டவன் கூட பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ எந்த இது எடுத்தாலுமே வந்துட்டு ஆவியினால் பிறக்கணும், நம்ம போகிற வழிபாடு சரியில்லை, அநேக கேள்விகள் ஆவியான உள்ளத்தில் நான் படிக்க ஒரு மனுஷன் என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியே அநேக கேள்விகள் ஆவியானவர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவன் கூட தனிப்பட்ட விதத்தில் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ யோவான் 3:5 வரும் பொழுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த வசனம் வரும் பொழுது எனக்குள்ளே அப்படியே ஒரு திகில். இப்படி இருக்குது வார்த்தை. அப்போ நான் இந்த அனுபவத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா நம்ம ஆர்சி வழிபாடுகள் அப்படி இல்லை, தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. ஸோ இன்றைக்கி என்னுடைய மரணம் வரும்னா நான் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது, கட்டாய நரகத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா அந்த வார்த்தையில் ஆண்டவர் தெளிவாக மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த வசனம் தான் என்னை வந்து நிறைய கேள்விகள் தொடர்ந்து படிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள், தூய ஆவியை குறித்து அந்த காரியங்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சு. அப்போ எனக்குள்ளே நிறைய டவுட்ஸு, யார்கிட்ட கேட்குறது திகைத்து. அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே லீட் பண்ணுறாங்க. நீ கேட்டல சாங் கேட்டல அந்த சபைக்கு, அந்த எனக்கு தெரியாது அந்த டைமில் எனக்கு ஏற்ற மாதிரி ஆவியான் பேசும். அந்த சபைக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவோட அந்த மாதிரிப்பட்ட ஆவிக்குரிய சபைகளுக்கு நீ போ அப்படின்னு வந்துட்டு எனக்குள்ளே அந்த வாஞ்சி அப்படி கொடுக்குறாங்க. அப்போ நான் இது தனிப்பட்ட விதத்தில் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் வந்துட்டு, எங்கள் அம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் ஆசையெல்லாம் விட்டுரு, அவனுக்கு தெரிஞ்சு அவனை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அப்படியே நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். தனிப்பட்ட விதத்துலேயே வீட்டில் பைபிள் படித்து, ஏன்னா அது அந்த வீட்டில் பைபிள் படிக்கிறப்ப எனக்குள்ளே ரொம்ப சமாதானம் வர ஆரம்பிச்சு. ஸோ அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதான் ஜெபம் பண்ணுறது ரொம்ப தெரியாது, இந்த சாங்ஸ் தான் பாடிட்டே இருப்பேன், பைபிள் படிப்பேன், சாங்ஸ் பாடுவேன். இது மட்டும்தான் லைஃப் போயிட்டே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு 6 monthsக்கு ஆஃப்டர் வந்துட்டு என்னுடைய 2வது சகோதரி ஒருத்தாங்க, அவங்க இது ஒரு இடத்துல வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு எதாச்சியாக போகும் பொழுது அன்றைக்கி ஆவியானவர் நாங்கள் கொண்டு போயிருக்கிறாரு, இப்போ என்னால் உணர முடியும். அங்கே ஒரு 2 சுவிசேஷர்கள் வந்தாங்க. நான் போகிறேன், அவங்களும் வர்றாங்க. அது வந்து அக்காவுடைய ஃப்ரெண்டு கூட படித்தவங்க, அவங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு மோர் தென் 2 hours எனக்குள்ளே இருந்த இத்தனை நாளாக நிறைய டவுட்ஸ் வச்சுருந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டேன். ஆண்டோடைய கிருபையினால் என்னுடைய எல்லா டவுட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு தெளிவு வந்தது. சரி சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்காலாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்போ அக்காவையும் சபைக்கு வாங்க அப்படின்னு அழைக்க வந்திருக்காங்க. அப்போ யார் ரட்சிக்கப்படலை? ஆமாம், அக்காவையும் வாங்க அப்படின்னு ஃப்ரெண்டை கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அந்த டைமில் ஆண்டவர் என்னை அங்கே கொண்டு போய் எனக்குள்ளே நிறைய ஸோ அப்படியாக நான் வந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தெரியாமல் அக்காவுக்கு மட்டும் தெரியும். அப்பப்போ அப்படியே போக ஆரம்பித்தேன் வந்துட்டு. அப்போ எனக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ளே இந்த ஒரு வாஞ்சை ஆண்டவர் வச்சுட்டார், எனக்கு அபிஷேகம் வேணும். ஏன்னா அந்த வார்த்தை கொண்டு தானே ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. ஆவினால் பிறக்கலை, நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த வார்த்தை படித்ததுலேருந்து எனக்குள்ளே ஒரு மரண பயம். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் தூங்குறேன், நாளைக்கு எழுந்துப்பேனான்னு தெரியாது,
இன்றைக்கே எனக்கு மரணம் இருக்குன்னா நரகத்துக்கு போயிடுவேனே, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்து மேலே அவ்வளோ வாஞ்சை ஆண்டவர் வர வச்சுட்டார். அப்புறம் நடந்து போகும் பொழுது பஸ் ஏதாவது வரும், அப்போ கூட அந்த பஸ்ஸு வந்து என் மேலே மோதிருமோ, நான் இறந்துருவேனோ, அப்போ நான் நரகத்துக்கு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டு அப்பா கூட பேசிகிட்டே இருக்கேன். எனக்கு அபிஷேகம் தாங்க, நான் ஆவினால் பிறக்கணும், என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 months போராடி ஜெபம் பண்ணிட்டேன். எப்போவுமே இது மட்டும்தான் ப்ரேயராக இருக்கும். சர்ச்சுக்கு போனாலும் எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். அப்போ நான் ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு, நான் பண்ணது ஆக்சுவலி வந்துட்டு அபிஷேகத்தில் நிரம்புறவங்க பக்கத்தில் அப்படி போய் நிற்பேன். அவங்க மேலே விழுற அபிஷேகம் மேலே விழாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே லைட்டாக டச் பண்ணுவேன். அவங்களுக்குள்ள அப்படியே மேலே பாய்ந்து விழாதா அப்படின்னு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சு. அப்படி வீட்டுக்கு தெரியாம தானே போனீங்க, அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போவீங்க? அம்மா கிட்ட அக்கா வீட்டுக்கு போகிறேன், இல்லை வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு அப்படிதான் வந்துட்டு போகிறது. அப்புறம் வந்துட்டு நான் தனியாக வீட்டில் இருந்து ஜெபிக்கும் பொழுதே வந்துட்டு ஒரு அக்கினி அபிஷேகத்தினால ஆண்டவரை நிரப்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சபையில் கிடைக்கல, வீட்டிலையே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஒரு மூலையில் இருந்து ஜெபித்துட்டு இருக்கும் பொழுது வந்துட்டு திடீர்னு இதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கண்ணீரோடு, எப்போவுமே எனக்கு அபிஷேகம் வேணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து கண்ணீராக தான் வரும். அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே இந்த மூலையிலேருந்து அந்த காணருக்கு நான் அப்படியே தூக்கி வீசிட்டு, எனக்கு அப்போ தெரியாது அது அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். என்னை அப்படியே தூக்கி வீசிட்டு அப்புறம் அந்நிய பாஷையெல்லாம் வந்துட்டு ஜெபத்தில் அப்படியே வர ஆரம்பிச்சு வந்துட்டு அது வித்தியாசமாக ஆண்டவர் நடத்தினாங்க. அதிலிருந்து எனக்குள்ளே வந்துட்டு ஆக்சுவலி ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நல்லா ஜாபு, நல்ல லைஃபு, ஆடம்பரமாக வாழணும், நிறைய ஆசைகள் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு வந்துட்டு எல்லா ஆசையும் அப்படியே குப்பையாக மாறிட்டு ஒன்லி ஒன் தாட், ஊழியம் பண்ணணும். 23 வருஷம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்பாக்காக இனி வாழ்ந்தா ஏசுக்காக வாழணும், ஊழியம் செய்யணும், அது மட்டும்தான் உள்ளத்தில் அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஸோ என்னுடைய மாற்றங்கள், பிஹேவியர் எல்லாம் வீட்டில் தெரிய வந்தது. அப்பாவுக்கு தெரிய வந்தது. எல்லாருமே ரொம்ப அகேன்ஸ்டாக மாறினாங்க. நான் அது வரைக்கும் வந்துட்டு கடைசி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேசிப்பாங்க. வீட்டில் சொல்லனா எல்லாரையும் அடித்து வளர்த்தணும், ஒன்றை மட்டும் அடிக்கலை அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் ஆண்டவர் நிமித்தம் அடி வாங்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் மாதிரி பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்பா, சகோதரர்கள், அம்மா எல்லாரும். அது ஆண்டவர் கிருபையினால உள்ளத்தில் ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. கிறிஸ்தவ நிமித்தம் அப்படியே போயிட்டு இருந்தது வந்துட்டு. அப்புறம் என்ன, வீட்டில் ஜெபிக்க விட மாட்டாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது அந்தந்த நேரத்தில் ஏதாவது சொல்லி ரீசன் சொல்லி எப்படியாவது போயிடுவேன். போக முடியாத சண்டே எல்லாம் வந்துட்டு அதே சேம் டைமில் வீட்டில் உட்காந்து அப்படியே 10 to 1 o'clock அப்படியே ப்ரேயரில் அப்படியே இருப்பேன். அந்த மாதிரி ஆண்டு நடத்துவாங்க. சனிக்கிழமையெல்லாம் வந்துட்டு அப்பா கிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஆத்துமாக்களுக்காக இன்னும் நான் சண்டே சர்ச்சுக்கு போகணும், எப்படியா நீங்கள் தான் ஏசப்பா கொண்டு போகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். காலையில் சண்டே அந்த டைம் வரும் பொழுது நானும் விசுவாசத்தில் கிளம்பிடுவேன். என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லா கதவையும் பூட்டிடுவாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ அந்த டைம் வரும் பொழுது திறந்து விட்டுட்டு அப்புறம் நான் போயிட்டு வந்துடுவேன். வந்துட்டு ஈவன் அங்கே ஊழியங்களெல்லாம் இருக்கும், அந்த சர்ச்சு கிளீனிங். ஃபஸ்ட்டு எனக்கு அப்பா தந்த ஊழியம் டாய்லெட் கிளீனிங் தான். அதுவும் ரொம்ப நிறைவோடு செய்ய ஆரம்பித்தேன். வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்பாவுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச்சில் டாய்லெட்டெல்லாம் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வரும் பொழுது சரி வீட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க எப்படி ஒன்று விட்டேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நல்லா அடிப்பாங்க, வீட்லேயும் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ அப்படியே போயிட்டு உங்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்போ வீட்டில்? ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது மேரேஜ் தான் சொல்ல முடியும் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு ஆர்சியில் தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு நான் இந்த மாதிரி ஊழிய அழைப்பு அன்று கொடுத்தாங்க வந்துட்டு. அதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னா 2-3 காரியங்களில். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான்
சும்மா அப்படியே துணி துவைச்சிட்டே இருக்கும்பொழுது வந்துட்டு அப்படியே பாட்டு பாடிட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த கண்கள் முன்னாடி ஒரு தரிசனம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் அந்த காட்சி முழுமையாக அந்த ரத்தம் எல்லாம் சொட்ட சொட்ட அந்த காட்சியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப திகில் அடைஞ்சு அப்படின்னு அந்த காட்சியிலேருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இதயத்தில் கண்ணீர்னு கேட்டது. அப்போ அந்த இடத்துலேருந்து வந்து உடனே வீட்டுக்கு வந்து முழங்கால் போட்டு நான் பார்த்தது அப்படியே வரைஞ்சி அந்த இடத்துல நான் உங்களுக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியிலே எழுதி அப்பா கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன் வந்துட்டு. அப்புறம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்துட்டு எனக்கு தரிசனத்தில் சொப்பனத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு இடைப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குற அதிகாலையில் ஒரு சொப்பனத்தில் வந்து அந்த மாதிரி முழு நேர ஊழியத்துக்காக நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முழு நேர ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை துணையை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டு அப்போ அந்த சொப்பனத்தின் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தினாங்க. அப்போ அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியலை. நான் ஆரம்ப கட்ட விசுவாசிங்கிறதுனால நான் போகிற சர்ச்சு பாஸ்டர்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறேன். அந்த மேடையில் நிறைய ஊழியக்காரங்க மேடையில் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு புரிகிற மாதிரி அப்பா காட்டினாங்க. அந்த மேடையில் அந்த வரிசையில் ஃபாதர் பெக்மான்ஸ் ஐயா கூட இருக்கிறாங்க. ஸோ இது என்ன, அவங்கக்கிட்ட என்னுடைய தகப்பனாராக இருக்கவங்க என் கையை பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, முழு நேர ஊழியத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க உங்களை வாழ்க்கை துணையாக அப்பா சேர்ப்பாங்க, முழு நேரமான ஊழியம் செய்வ அதுக்கேற்ற துணையை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு நம்பலை. ஏன்னா நம்பலாம் வந்துட்டு ஆண்டவரை நம்புகிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு அக்செப்டபிளாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு வீட்டில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ண விட மாட்டாங்க. அதாவது சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் நான் பெந்தகோஸ்தில் அந்த பைபிள் அதை நான் வச்சுருக்க ஆரம்பித்தேன். அதை மறைச்சி தான் வச்சுருப்பேன் வந்துட்டு. எனக்கு அப்போ வாலிப நாட்களில் அது எனக்கு ஒரு லவ் லெட்ரு மாதிரி. வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பைபிள் எடுக்கும் போதெல்லாம் அதாவது ஏசப்பா பேசுகிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆனந்தமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அதை நான் வந்து வீட்டில் பார்த்தாங்கன்னா எப்படியும் கையிலேருந்து வாங்கி பறிச்சிடுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது ட்ரெஸ் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும், பைபிள் இருக்க தெரியாது, அப்படி தான் வச்சு மறைச்சி படிச்சுட்ருப்பேன். அவள் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு உயிரே பிரிஞ்ச மாதிரி ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்பாட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி இங்கே போ, அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் அதை கண்டுபிடிச்சி திரும்பவும் உயிர் கிடைச்ச மாதிரி இருந்து அந்தளவுக்கு அப்பாவோட வார்த்தைகளை நேசிக்க ஆரம்பித்தேன் வந்துட்டு. இன்னுமாக ஜெபிக்க விட மாட்டாங்க. யாராவது வீட்டில் எல்லாரும் போயிடுவாங்களா அப்படின்ற அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் ஒரு 1/2 hour கிடச்சோன்னு போயிட்டா உடனே போய் கதவை போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நைட்டு எப்போ தூங்குவாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். நைட்டெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் எழும்பி ஜெபம் பண்ணால் பார்த்தாலும் அடி தான் விழும். அதனால் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி என்னுடைய வாலிப நாட்களில் என்னுடைய ப்ரேயர் ரூம்னு சொன்னால் அது டாய்லெட்டு தான் சொல்ல முடியும். அது டாய்லெட்டுக்குள்ளே போய் நைட்டில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அங்கேயே முழங்கால் போட்டு நைட்டெல்லாம் அங்கேயே உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். யாராவது எழுந்துட்டாலும் என்னை கூப்பிட்டா டாய்லெட்டில் இருக்கேன் அப்படின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஜெபிப்பேன். அப்பாவுடைய அன்பு அப்படி நடத்துனது. ஸோ எப்படி சாத்தியமானது திருமணம்? திருமணங்கள் வந்து எப்படி சொன்ன, அதாவது ஆண்டவர் சொன்ன 3 yearsக்கு அப்புறம் தான் மேரேஜ் எல்லாம் வந்துட்டு நடந்தது. நம்பலை ஆண்டவரிடத்தில். நீங்கள் வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? வீட்டில் ஒத்துக்கிட்டது வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதை போய் சொல்றதுக்கு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலையில ஆமாம் எனக்கு ஊழியத்துக்கு போகிறேன், வேலை செய்யாதவங்க ஊழியம் பண்ண போகிறேன், அவங்களுக்கு எதுவும் புரியாது சொன்னாலும். அதனால் நான் எதுவுமே சொல்லலை. அதனால் தெய்வ சித்தத்துக்கு மாறாகவும் திருமணம் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா மேரேஜ் வேண்டாம், இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் நிறைய போராட்டங்கள் வந்தது. அப்புறம் அந்த கேப்பில் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி. அப்போ வேலை அதுக்கு முன்னாடி வேலை கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம். அப்பாவோட அன்பரிசு அப்புறம் வேலை கிடைச்சது, வேண்டாம்ப்பா நான் வேலையெல்லாம் வேண்டாம், நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒப்பு கொடுத்தல் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தேன், இல்லை நீ போ, திரும்ப நான் உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு 1 இயர் அங்கேயும் ஊழியத்தின் பாதையில் அப்போ நடத்துனாங்க. அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் இந்த மேரேஜ் காரியங்கள் எல்லாம் அப்படி வந்தது. அப்போ வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்துட்டு. அப்புறம் என்ன தீர்மானத்துக்கு வந்தாங்கன்னா, நீ இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீ போகிற ஆவிக்குரிய இதிலே நாங்களை உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்படி தான் மேரேஜ் நடந்தது. அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, சரி இப்போ நல்ல ஒரு ஜாப்ல இருக்கவங்கள பார்த்து மேரேஜ் பண்ணி நீ அப்படி தான் இருக்கேன்னு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் பெரிய குண்டை தூக்கி போட்டேன். இல்லை வேலையே இல்லாமல் முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க தான் நான் அப்படின்னு. அப்போ உடனே கேட்டாங்க, நீ என்ன பிச்சை எடுக்க போகிற அப்படின்னு சொன்னேன். அவன் நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் என்ன எங்கேயுமே கையேந்த விடாமன்றன்னு நடத்துவார் சொல்லிட்டு. ஸோ அந்த சூழ்நிலையில் அவனோட கிருபையினால் பிரதர் அறிமுகமானாங்க ஒரு ஆவிக்குரிய சொந்தக்காரங்க மூலமாக. ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சொல்லியிருந்தேன், நீங்கள் நடத்துகிறீங்கன்னா நீங்கள் கொண்டு வர அந்த வாழ்க்கை துணை வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக பாஸ்டர்னால் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, அப்பா அண்ணா யாருக்குமே பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன்ல. ஆனால் அப்பா கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நானாக இதில் எதுவுமே தலையிட மாட்டேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்களா இதை செய்யணும் அப்படின்னு. ஸோ அப்படியே ஆண்டவர் நடத்துனாங்க. அம்மா அப்பா சகோதரங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமாக திருமண காரியங்களை ஆண்டவர் நடத்துனாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்காங்க? அப்போ உங்க கூட ஐக்கியமா இருக்காங்களா உங்க வீட்டில்? எல்லாரும் ஐக்கியமாக இருக்காங்க. ஸோ இப்போ திருமணம் முடிஞ்சாச்சு இல்லையா? அதற்கு முன்பாக நீங்கள் எப்படி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டீங்க? நான் வந்து நைட்டு தான் சொன்னேன் இல்லையா, ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் என் ப்ரேயர் டைமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். படித்து முடித்த உடனே என்னுடைய அந்த தீவிர முயற்சி, ஆண்டவருடைய இறக்கம், எனக்கு வேலை கிடச்சிது. நிறைய பேர் வேலை இல்லாமல், என் கூட படித்தவங்க எல்லாம் வேலை இல்லாமல் சுற்றும்போது எனக்கு படித்து நான் அந்த கடைசி எக்ஸாம் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சி நான் போயிட்டேன். அப்போ ஒரு நாள் நைட்டு நான் பைபிள், அப்போ நான் ஃபுல் பைபிள் வாங்கிட்டேன். வேலைக்கு போயிட்டேன் இல்லையா, அப்போ ஃபுல் பைபிள் வாங்கிட்டேன். செப்பன்யா 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நான் அன்னைக்கு நைட்டு வாசிக்கிறேன். செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம். அதை நான் வாசிச்சுட்டே இருக்கும்போது என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, நீ வாழ்கிற இந்த உலகம் சீக்கிரமாக அழிஞ்சு போகும், நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பணம் பொருள் உன்னை காப்பாற்றாது, வரப்போகிற பேரழிவிலிருந்து நீ எந்த பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறியோ அது உன்னை காப்பாற்றாது, உன் கூட வரவும் செய்யாது அப்படின்னு தெளிவாக என் காதில் சத்தம் கேட்குது. நான் அப்போ இன்னும் அதை பைபிளை படிக்கிறேன், இன்னும் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். எனக்குள்ள நீ என் ஊழியத்தை செய்யணும், நான் உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, சத்தமாக இல்லை, என் மனசில் அந்த உணர்வு வருது. சத்தம் எனக்கு இதுதான் கேட்டுச்சு, நீ சம்பாதிக்க நினைக்கிற பணம் பொருள் ஒன்றே காப்பாற்றாது அப்படிங்கிற சத்தம் எனக்கு தெளிவாக கேட்டுச்சு. நான் வந்து நான் உன்னை விடுதலை ஆக்குனதை, உன்னை ரட்சித்ததை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும், என் ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு உள்ளது. ஆனால் நான் ஒன்றும் அதை மைண்ட் பண்ணலை, தொடர்ந்து வேலைக்கு போகிறேன். அங்கே ஆஃபீஸில் போய் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கும்போது சத்தம் கேட்கும், நீ இங்கே இருக்கிறதுக்காக நான் உன்னை காப்பாற்றலை, நீ இந்த வேலையை செய்கிறதுக்காக நான் உன்னை காப்பாற்றலை, நீ என் வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சத்தம் தூண்டுதல் எனக்கு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் ஒரு வேலைக்கு போயிருக்கேன், என் ஃபேமிலி இப்போ தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வராங்க, இப்போ தான் என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் வருது, இப்போ தான் ஒரு வளர்ச்சி, இனி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு என் அம்மா அப்பா நம்புகிறாங்க. பையன் வேலைக்கு போகிறான், இனி அவன் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மாற்றம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எங்களை நேசிக்கிறாங்க, மதிக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. இப்போ திடீர்னு நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அது என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு சகோதரி இருக்கு, அவளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போ என்னால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஆண்டவரோடு போராடிட்டு இருந்தேன், அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் பார்ட் டைமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவரோட ஆர்கியூ பண்ணுறேன், போராடுறேன்.
நான் வேலைக்கு போகிறேன், பார்ட் டைமாக ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்ட் டைமாக ஊழியமும் பண்ண ஆரம்பித்தேன். வேலைக்கு போவேன், ஈவினிங் டைமில் ப்ரேயர் செல்கள் நடத்த போகிறது, இதாக மீட்டிங் போகிறது, சாட்சி சொல்ல போகிறது, இப்படி சில ஊழியங்கள், சில ஊழியக்காரங்களோட இணைஞ்சு போகிறது, இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது என்ன திருப்திப்படுத்தலை. அது ஆண்டவர் என்னை விடலை, திரும்ப திரும்ப போராடினார். அந்த சுச்சுவேஷனில் நான் இப்போ சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். நான் போன சர்ச்சில் சண்டே ஒரு பாஸ்டர் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. அன்னைக்கு அவங்க தான் மெசேஜ். அந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட செப்பன்யா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நான் படிக்கும்போது அந்த இரவு அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசின அதே வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணினார். அதே பிரசங்கம், அதே சப்ஜெக்ட், அதே வசனம். என்கிட்ட நீங்கள் சம்பாதிக்க நினைக்கிற பணமும் பொருளும் உங்களை காப்பாற்றாது, வரப்போகிற அழிவுலேருந்து இது உங்களை தப்புவிக்காது, அதே வார்த்தையை அவர் சொன்னார். அந்த இடத்துல நான் தொடப்படுறேன், கவனிக்க ஆரம்பிக்கேன். இது கர்த்தர் என் கூட பேசுகிறாருன்னு விளங்குது. அப்படியே அவர் பிரசங்கம் முடித்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் ப்ரேயர் தொடங்கின உடனே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இங்கே இருக்கிற ஒரு வாலிப தம்பி, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, நீ பணம் சம்பாதிக்கணும், உலக வேலைக்கு பின்னாடி போகணும்னு நினைக்கிற, இல்லை கர்த்தர் உன்னை ஊழியத்தை அழைக்கிறார், இன்னைக்கே உன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக்கொடு, நீ பயப்படாத, அவர் ஒன்று நடத்துவார் அப்படின்னு வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். 2012 வருடம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி நான் இனி வேலைக்கு வர மாட்டேன்னு கிளம்பிட்டேன். வீட்டில் என்ன சொன்னாங்க அப்போ? வீட்டில் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க இப்போ தான் ஆரம்ப கிறிஸ்தவர்கள். அவங்க பைபிளை சரியாக படிக்க ஆரம்பிக்காத நாட்கள், ஜெபமே சரியாக பண்ண தெரியாத சூழ்நிலைகள். அவங்க எதிர்பார்ப்பு பையன் நீ நம்மளை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கும். அந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி வேலையை விட்டுட்டேன். நான் சொல்லலை, நான் வேலையை விட்டாச்சு நீ ஊழியத்துக்கு போகிறேன் இப்படிலாம் போய் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் அப்படி இருக்கேன், வேலைக்கு போகிறவொன்னே அவங்க கேட்குறாங்க, எப்படி நான் நீ வேலைக்கு போகல, ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சில நாட்கள் கழித்து சொன்னேன். அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியலை. நீ சரி வெரி குட், வா இயேசுவனை நடத்துவாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நீ ஊழியம் செய் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலைமையில எனக்கு வீடு இல்லை. ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவ பின்னணி இல்லை, என் குடும்பத்தில் எந்த ஊழியக்காரங்களும் கிடையாது, கிறிஸ்தவங்களே கிடையாது ஆக்சுவலாக. அப்போ எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, எந்த ஆலோசனையுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அழைச்சார்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். வரும்பொழுதே நான் அங்கே சப்மிட் பண்ணியிருந்தேன் என்னுடைய சர்டிஃபிகேட் எதுவுமே வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா இன்னும் லைஃப்பில் எந்த நிலைமையில இனி போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் ரிட்டன் வாங்கவே இல்லை. அங்கே கொடுத்தது அங்கே தான், இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்குது. வாங்காமலே வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் அதை வாங்கியிருந்தேன்னா நான் இன்னைக்கு ஊழியத்தில் இருப்பேன்னு டவுட்டு தான். ஏன்னா பல முறை பிசாசு என்னை வஞ்சிச்சு, கர்த்தர் ஒன்று ஊழியத்தை அழைக்கல, நீ அவசரப்பட்டு வந்துட்ட, நீ தவறான தீர்மானம் எடுத்துட்ட, நீ பேங்கில் மேனேஜராக இருக்கணும், அதான் தேவ சித்தம், உன் ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுத்துட்டானே அவன் என்கிட்ட போய் சொல்லி பல தடவை அந்த ஊழிய பாதையில் வரக்கூடிய நெருக்கத்தில் இந்த பிசாசு என்னை இப்படி ஏமாற்றிருக்கான். அப்போல்லாம் நான் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்ததே உண்டு சில முறை. அப்போ என் கையில் மட்டும் சர்டிஃபிகேட் இருந்திருந்தான்னா நான் நிச்சயமாக ஊழியத்தை விட்டு போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் கிருபையா என்னை நடத்தினாங்க. 2012 நவம்பரில் முழு நேர ஊழியத்தை ஒப்பு கொடுத்தேன். 2012 தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றேன். 2012 ஒரு 12 hours ப்ரேயர் வச்சுருந்தாங்க, இயேசு விடுவிக்கிற ஊழியத்துலேருந்து வச்சுருந்தாங்க. நாகர்கோவில் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் என்னை பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரப்பினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன். என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் அப்போ தான் ஸ்டார்டிங்காக சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ அங்கே போய் பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு இப்படியெல்லாம் ஆண்டவர் அழைத்தாரு, எனக்கு இப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லவே எனக்கு தைரியம் இல்லை, சொல்லவும் எனக்கு தெரியாது. அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியாது. நீ இப்போ தானேப்பா சர்ச்சைக்கு வரேன், திடீர்னு நான் ஊழியத்து வரேன் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கிறிஸ்தவ எந்த பின்னணியுமே எனக்கு தெரியாதனால நானே எனக்குள்ளே வச்சுட்டு ப்ரேயர் நான் ஜெபம் பண்ணுவேன். என் வீட்டில் சில நாட்கள் வீட்டில் என்னுடைய அந்த ரூமை விட்டே வெளியே வராத நாட்கள் அதிகம். நான் ஊழியத்தின்னு வந்துட்டேன், ஆனால் எனக்கு எந்த ஊழியமும் இல்லை, எங்கே போகணும் என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது. பல மாதங்கள் அப்படியே ரூமில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தது தான் என்னுடைய ஊழியம்.
அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக காலையில் முழங்கால் போட்டால் நைட்டு வரைக்கும் அப்படியே முழங்கால் நின்று அழுது ஒவ்வொரு காரியத்துக்காக அப்படியே தேசத்துக்காக ஜெபிக்கிற ஊழியத்தை தான் நான் பல மாதம் செய்துட்டே இருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு நாள் என்ன, நீ டிராக்டர் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கைட்னஸ் எனக்கு கிடச்சிது. வேற யாருமே என்னை கைட் பண்ண யாரும் இல்லை, யாரும் சொல்ல இல்லை, எனக்கு தெரியாது, யாருமே எனக்கு இல்லை. ஆண்டவர் தான் என்னை நடத்தினாங்க. நீ இந்த துண்டு பிரதிகளை கொண்டு போய் தெரு தெருவாக கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு துண்டு பிரதி எங்கே கிடைக்கும்னே தெரியாது. அந்த டைமில் இந்த ஏஞ்சல் டிவியிலேருந்து ஆண்டவருடைய வருகை சமீபம் அப்படின்னு ஒரு ட்ராக்ட் அடித்து, யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் அப்படின்னு யார் மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நான் அதை எனக்கு ட்ராக்ட் வேணும்னு கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அதான் முதல்ல எனக்கு ட்ராக்ட் வேற கிடைக்கும், இது எப்படி பிரிண்ட் பண்ணணும், இது என்ன, இது எதுவுமே தெரியாது. அங்கேருந்து அந்த டிராக்டர் வாங்கிட்டு தெரு தெருவாக நான் ஒத்தைக்கு அப்படியே ஒவ்வொரு கிராமமாக தெரு தெருவாக ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் அந்த டிராக்டரை வைப்பேன். யாராவது பார்த்தா நீங்கள் இயேசு சீக்கிரமாக வர போகிறாங்க, இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியும். இயேசு சீக்கிரமாக வர போகிறாங்க, உலகம் அழிய போது நீங்கள் ஆயத்தமாகுங்க, இதுதான் நான் சொன்ன சுவிசேஷம். தெரு தெருவாக அப்படியே அலைவேன். எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அப்படி ஒரு நாள் இப்படி தெரு தெருவாக நான் அலையதை ஒருத்தர் நான் வேலை பார்த்தேன் இல்லையா, அந்த பேங்கில் மேனேஜராக வேலை பார்த்தவர், அவர் கிறிஸ்டின், அவர் ஊழியம் செய்யக்கூடியவர், எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் என்ன நோட் பண்ணி, இவன் வேலையை விட்டுட்டு போனால் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன ஒரு நாள் வழியில் பார்த்து என்னை கூப்பிட்டா, தம்பி என்னாச்சு, நீ வேலையை விட்டுட்ட, இப்படி நான் 2-3 நாள் ஒன்றை பார்க்குறேன், இப்படியே காலையில் போகிற சாயங்காலமாக இப்படியே வர, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டப்போ எனக்கு அவர் கிறிஸ்தவர், அவருக்கு இதெல்லாம் தெரியும், அவர் ஊழியம் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட நான் ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் இப்படி டிராக்டர் கொண்டு போய் ஊழியம் செய்துட்டு வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை கேட்டவுடனே அவர் அவர் அழுறாரு, எனக்கு விளங்கல்ல அப்படின்னு அவர் அழுதுட்டு என்ன, தம்பி நாளைக்கு ஒரு ப்ரேயர் இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டார். அப்புறம் அவங்க கூட சேர்ந்து அந்த ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம், ஊழியர்களோடு சில ஐக்கியங்கள், அப்படியே அந்த டீம்லேருந்து என்ன வேற கிராம ஊழியங்களை கூட்டிகிட்டு போனாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு அவங்க டீமாக போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு அதெல்லாம் என்ன ஒரு பெரிய பாக்கியமாக, எனக்கு ஒரு ஊழியம் வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க போகிற வண்டியில் பின்னாடி இந்த ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, அந்த ஜென்ரேட்டருக்கு மேலே உட்காந்து நான் போனோம். எனக்கு வேறு சீட் இல்லை, வருவியா அப்படிங்க, நான் வாரேன். அந்த ஜென்ரேட்டர் மேலே உட்காந்து இங்கேருந்து சென்னை, பாண்டிச்சேரி பல கிலோமீட்டர் அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணி மாதத்தில் 1-2 முறை அப்படி போயிருக்கேன். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் போயிருக்கேன். அப்படியே போய் கிராமங்களை நடந்து துண்டு பிரதி ஊழியங்கள், அப்புறம் தெரு பிரசங்கங்கள், இதுதான் ஆரம்ப ஊழியம். ஸோ இதுதான் உங்களுடைய ஊழியம் இல்லையா? இதுதான் ஆரம்ப ஊழியம். இப்போ என்னென்ன ஊழியங்கள்லாம் பண்ணுறீங்க? இப்போ ஆண்டவர் கிருபையினால சபை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, சபை நடத்துகிறேன், ஆண்டவர் என்ன உதவி செய்கிறாங்க. ப்ரேயர் செல், சபை மூலமாக ஜெப குழுக்கள், சபை மூலமாக எங்கள் சர்ச்சிலேருந்து சுவிசேஷ டீம் எல்லா சண்டையும் போகிறாங்க, கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் மினிஸ்டரி, கேன்சர் சென்டரில் நெய்யூரில் எங்கள் சர்ச்சிலேருந்து எல்லா வாரமும் போய் மருத்துவமனை ஊழியம் செய்கிறாங்க. டெய்லி எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் நடக்குது, டெய்லி ஜெபம் வச்சுருக்கேன், தேசத்துக்காக ஆத்துமாக்களுக்காக ஜெபங்கள் நடக்கிறது. மீடியாக்கள் மூலமாக ஊழியம் செய்துட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத என்ன செய்வேன், எப்படி ஊழியம் செய்வேன்னே தெரியாமல் கர்த்தர் அழைத்த அழைப்புகள் படிஞ்சு வந்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன அற்புதமாக நடத்திட்டு வராங்க. முதல் ஆரம்பத்தில் எனக்கு எந்த ஊழியமே இல்லை, ஆண்டவர் எனக்கு ஊழியம் தாங்கன்னு அழுதுருக்கேன் பல நாட்கள். எனக்கு ஏதாவது ஊழியம் தாங்க ஆண்டவர், என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் வீட்டிலே உட்காந்துருக்கேன், என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டான், எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இருக்கான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்காங்க. வெளியிலே ஒரு ஆள் முகத்தை பார்க்க முடியாது, வேலையை விட்டுட்டு அவங்க கேட்பான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே சொல்ல முடியாது, ஊழியம் பண்ணுறேன்னா என்ன பண்ணுற ஒன்றையும் சொல்ல முடியாது. அதனாலே வெளியிலே போக மாட்டேன், அப்படியே ரூமில் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும் வேதனைகள். அப்படிப்பட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு நேரமும் ரெஸ்ட் இல்லை.
அப்படி ஊழியங்களை ஆண்டவர் தந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆபிரகாமை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து நிமித்தமாக இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் இல்லையா? ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்திருக்காங்க. ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கா ஊழியத்துல? நிறைய இருக்கு, நிறைய ஏதாவது சொல்லலாம். ஸ்பெஷலான ஏதாவது ஒண்ணு? ஒன்று நான் சொல்றேன். முதல்ல ஆரம்ப நாட்கள்ல வந்து நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். எந்த ஊழியமும் இல்லை, கையில ₹1 கூட இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் இந்த துண்டு பிரதிகளெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப பயங்கரமான பசி. அப்போ ஒரு நாள் நான் அந்த ரோட்டு வாரத்தில் நின்று, யாரும் இல்லாத ஒரு இடத்துல நின்று அழுதேன், ரொம்ப அழுதேன், எங்கே அழுதேன். என்னால் அது இன்றைக்கும் அதை மறக்க முடியாது. அது ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு அழுதேன். ரொம்ப ஏங்கி அழுதப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. நான் அவன் கூடவே இருப்பேன், உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு என் கூட பேசினாங்க. அந்த அந்த இன்சிடெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. அந்த நம்ம அழும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட உடனே பேசினாங்க. நீ ஒரு நாளும் ஒரு நன்மை நான் அவனை குறைபட விடவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட பேசினாங்க. அது ஒன்று. இன்னொரு நாள் சபையில் வந்து ஒரு முக்கியமான தேவை, பலமுறை வாழ்க்கையில் அனுபவம் உண்டு. ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் சபையில் வைக்கணும், எல்லாரும் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்மஸுக்காக எல்லாம் பண்ணணும், நல்ல சாப்பாடு வைக்கணும் எல்லாம் சொல்லியாச்சு. நானும் அறிவிப்பு கொடுத்துட்டேன், நம்ம சபையில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், யாரும் நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடாது, சர்ச்சில் தான் சாப்பிடணும். அந்த அதுக்கான ₹1 கூட என்கிட்ட இல்லை. அறிவிப்பு கொடுத்தாச்சு, நீங்கள் எல்லாம் வந்துடுங்க நாளைக்கு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டேன். அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன செய்ய. தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது நான் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த என் தேவை எவ்வளவோ அது அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. அப்படி வந்து பல முறை இந்த தேவைகளை எதிர்பாராத நபர்கள் மூலமாக ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவர் நடத்துகிற விதங்களை பார்ப்பது நிச்சயமா அது ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ ஊழியங்கள்லாம் செய்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணுறேன்னா அதுவே எனக்கு இன்னைக்கு என்ன அதை நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமானது. ஏன்னா எனக்கு பைபிள் எதுவும் தெரியாது, எனக்கு கிறிஸ்தவனே இல்லை. இந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாங்க. ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஊழிய பாதையில் ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்னுடைய மேரேஜ் தான். ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி தான். நான் வந்து ஒரு சாதாரணமாக சின்னதாக இப்படியே கிராமமாக போய் இப்படி ஊழியம் பண்ணிட்டு இப்படியே போயிடுவேன் நமக்கு அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து ஆண்டவர் வச்சிருந்த திட்டங்கள், தரிசனங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு திருமணத்துக்கு பிறகு தான், என் மனைவி மூலமாக தான் ஆண்டவர் அதிகமாக பேசினாங்க, உணர்த்தினாங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே தயங்கிட்டு இருப்பேன், இதை நம்ம பண்ணணுமா, நம்மளால் பண்ண முடியுமா, வேண்டாம் நம்ம இப்படி இருந்துருவோம் அப்படின்னு ரொம்ப தயங்கக்கூடியவன். மேரேஜ் பிறகு தான் என் ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி, நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடாது, தேவ திட்டம் இது, நம்ம அதை பண்ணணும், ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி, ஊழியத்தில் அதுதான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது. ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அந்த பெரிய தரிசனத்தில் 1% கூட நாங்கள் இன்னும் செய்யலைன்னு நினைக்கிறோம். இன்னும் அதை நோக்கி அதிக ஜெபத்தோட போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஏற்ற துணியை உங்களுக்கு தந்திருக்கிறார் இல்லையா? நிச்சயமா ரெண்டு பேருமா சேர்ந்து அவருடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும், அவருடைய நோக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்றணும். தொடர்ந்து நாங்கள் சபை ஊழியங்களை செய்கிறதுனால நான் வந்து ஊழியத்து வரும்போதே ஆண்டவர்னை அழைச்ச போது நான் தேவனோடு சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நான் யாருக்கிட்டேயும் போய் எனக்கு வந்து இந்த தேவை இருக்குது கொடுங்க அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். நான் வந்து பேங்க் மேனேஜர் ஆகணும், பணக்காரர் ஆகணும்னு நான் பிளானில் இருக்கேன், நீங்கள் என்ன ஊழியத்தை அழைக்கிறீங்க, அப்போ நான் ஊழியத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே. ஆனால் வந்து நான் யாருக்கிட்டேயும் போய் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். நான் வந்து ஒரு உலக பிரகாரமான இல்லை ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி நீங்கள் என்னை வைப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன். அவர் அதை விட நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து ஊழியத்தில் நாங்கள் பண்ண ஒரு தீர்மானம், ஆரம்பத்திலே நான் பண்ண தீர்மானம், என்னுடைய தேவையை
யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. என்னை அழைத்தது தேவன், வேற யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அழைத்தவர் நிச்சயம் நடத்துவார். அந்த தீர்மானத்தோட நான் வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்றேன். அப்போ சபை நடத்தினாலும் ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் சபையில் உள்ள எந்த தேவையுமே நான் வந்து சொல்ற மாட்டேன். ஊழியத்தினுடைய தேவையா இருந்தா கூட சொல்றதில்லை. தனிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சொல்றதே இல்லை. அதுக்காக ஜெபிங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டோம். அப்படிதான் எங்க வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஊழிய பாதையில அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல என் மனைவியும் அது ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. யார்கிட்டையுமே எதையுமே சொல்லக்கூடாது, நம்ம ஜெபிப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவங்க. நானும் அதுல உறுதியா இருந்து ஜெபம் பண்ணுவேன். எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். எங்கள் சபையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நான் வந்து பைபிள் காலேஜில் படித்தேன். அந்த படித்த அந்த பைபிள் காலேஜ் அந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஒரு சபையை தான் என்கிட்ட கொடுத்தாங்க. குளச்சல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொட்டில்பாடு என்கிற ஏரியாவில் அந்த சபையை எனக்கு கொடுத்தாங்க. அதில் அவங்க 2004 சுனாமிக்கு பிறகு அந்த ஊழியத்தை ஆரம்பித்து அது நடந்துட்டு இருந்துச்சு. 2017 வருஷத்தில் அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அது நடத்திட்டு இருந்த ஊழியக்காரர் வயது முதிர்ச்சியானதுனால அவங்க அந்த ஊழியத்திலேருந்து அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அது பூட்டப்பட்டு அந்த சபை அப்படி மூடப்பட்ட நிலைமை இருந்ததுனால அந்த ஸ்தாபனத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஊழியத்தை பண்ணுவீங்களான்னு கேட்டு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணணும். நானும் மனைவியுமா இந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் நீங்கள் போங்க இந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கொண்டு நாங்கள் அந்த சபையை நடத்த போனோம். நாள் சபையை நடத்த போனால் யாருமே வரல. ஒரே ஒரு பாட்டி மட்டும் வந்தாங்க அந்த சபையில் உள்ளவங்க. அது முந்தின நாளே நாங்கள் போய் கூப்பிட்டுருந்தோம், இந்த சபை மறுபடியும் நடக்கும் வாங்க அப்படின்னா. ஒரே ஒரு பாட்டி மட்டும் வந்தாங்க. அடுத்த வாரம் அந்த பாட்டியும் வரல. அப்போ ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே நான் அந்த பாட்டியை தேடி போகிறேன். பாட்டி என்ன நீங்கள் இன்னைக்கு வரல அப்படின்னு. அந்த பாட்டி சொன்னாங்க, நான் மட்டும்தான் வரணுமா, வேற யாருமே வரல, நானும் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறேன். சர்ச்சில் ஒரு சின்ன டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கிட்ட அந்த டேபிளுக்கு காலை பிடிச்சி உட்காந்து அழுவேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன அழைச்சிங்களே, என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே, என்னை ஆத்துமாக்களை தாங்க அப்படின்னு அந்த டேபிளுக்கு காலை பிடிச்சி ஆண்டவருக்கு காலை பிடிச்சி அழுகிற மாதிரி உட்காந்து அழுவேன். ஆண்டவர் படிப்படியாக ஆண்டவர் பெருக பண்ணினாங்க. இடம் இப்போது பத்தாம நெருக்கமான நிலைமையில் அந்த சபை முழுசு நிரம்பிட்டு ஆண்டவர் ஒரு ஆள் கூட இல்லாத இடத்துல இன்னைக்கு கொண்டு வந்து நிரப்பி படிப்படியாட்டு ஒரு வளர்ச்சி ஆண்டு தந்துட்டே இருக்காங்க. இன்னும் நாங்கள் பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதையும் செய்வாங்க. ஊழியத்தில் இந்த தேவைகளை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். சொன்னால் ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர்கிட்ட மாத்திரம் சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் அதை தாரது வரைக்கும் நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அவசரப்படுறது இல்லை, பொறுமையாகவே இருக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் எங்களுக்கு இதை கற்றுத்தந்தார். எங்களுக்கு வேறு யாரும் கற்றுத்தரல, கர்த்தரே இதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, காத்திருக்கிறதுக்கு, அவரே நம்புறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஊழியத்தில் ஆலோசனைகளை தந்து இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, கர்த்தர் நடத்திட்டு வராங்க, இனி நடத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா அவர் வாக்கு கொடுத்தா நிச்சயமா அதை நிறைவேற்றுவார் இல்லையா? நிறைவேற்றுவாங்க. போய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. உங்களுடைய சாட்சியை நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவ சாட்சியின் மூலமாக நீ என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை சொல்லுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் சாட்சிகளை கேட்டீங்க, ரொம்ப நன்றி. ஒரு சாதாரணமான மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஒன்றுமே இல்லாதவனை, அற்பமாக பார்க்கப்படுகிறவனை, ஒரு சமூகத்தால் ஒதுக்கி புறக்கணிக்கப்படுகிற ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க இந்த தேவனால் முடியும் என்பதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். தேவன் அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு உடனே நம்ம கீழ்ப்படிந்து வேற எதையுமே சிந்திக்காம கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்து வரும் பொழுது தேவன் நம்மை உறுதியாய் நடத்துவார் என்பதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். எனக்கு எந்த பின்பலமும் இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே, உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையே, தாங்குவதற்கு ஆள் இல்லையே அப்படின்னு தயங்கிட்டு இருந்தா தேவனுக்காக எதையுமே செய்ய முடியாது. தேவனை மட்டுமே நம்ம நம்பி
அழைத்தவர் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களை அற்புதமா அவர் நடத்துவார். பிரசங்கம் பண்ணவே எனக்கு தெரியாது, பைபிள்ல ஒரு வசனமே தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். பல காரியங்களை என்னை செய்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் கிருபை. நாம் அவரை நம்பும் பொழுது தேவன் நிச்சயமா நடத்துவார். நீங்க இன்னைக்கு ஊழிய அழைப்பு இருந்தும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராம தயங்கிட்டு இருக்கிற யாராவது இதை பார்ப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை ஆண்டருக்கு முழுமையை ஒப்பு கொடுத்து தேவனை நம்பி அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை ஊழிய பாதையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சோர்ந்து போய் இனி ஊழியம் வேண்டாம், கர்த்தருன்னு அழைக்கல அப்படிங்கிற தீர்மானத்தோடு பின்மாற்றத்துல போயிருந்தா கூட மறுபடியும் ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான், உங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுங்க. மிக முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எங்களுடைய சாட்சிகளை நீங்க கேட்டீங்க. என் வாழ்க்கையை மாற்றினது என் நண்பன் எனக்கு சொன்ன சுவிசேஷம். நீங்களும் ஒருத்தருக்காவது தினமும் சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க சந்திக்கிற யாராவது ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. சுவிசேஷம்னா இயேசுவை பற்றி சொல்றது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சந்திக்கிற நபருக்கு தேவையா பிரயோஜனமா ஒன்று சொல்லுங்க. நிச்சயமா அது அவங்கள மாற்றும். ஒரு குடிகாரனா மரண பயத்துல மரண கட்டில் இருந்த என்ன ஒரு சாதாரண சுவிசேஷம் மாற்றி என்னை ரட்சித்தது. அது மாத்திரம் இல்லை, என்னை ஊழியக்காரனா மாற்றினது. இன்னைக்கு என் மூலமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறிந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் சுவிசேஷம். நீங்களும் சுவிசேஷம் சொல்லுங்க, பெரிய காரியங்கள் உங்க மூலமா நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை குறித்து இந்த பிள்ளைகள் கேட்கிறார்கள். இன்றைக்கு எங்களை குறித்து இவங்க கேட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரே, மனசோர்வுகளோடு கவலைகளோடு வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டாகட்டும். என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். என்னையும் தேவன் பயன்படுத்துவார் என்கிற நம்பிக்கை வரட்டும். என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை வரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் பெரிதான பெரிதான காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. புதிய புதிய ஊழியர்கள் எழும்பட்டும், சுவிசேஷகர்கள் எழும்பட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்தீங்க. என்னுடைய தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி. நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான ஒரு சாட்சியை கேட்டீங்க. அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்த தேவன் நிச்சயமா இந்த சாட்சிகளை பார்க்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் குடும்பமாய் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.